பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். பையன் சொல்லிக்கிட்டே இருந்தானே, அவன் எப்படி உன் புருஷனை பார்த்திருப்பான்? உயிரோடவே இல்லாத ஒருத்தரை அவன் எப்படி பார்த்திருப்பான்? அத்தை, நான் தான் அந்த பையன் சொன்னப்பவே சொன்னேன்ல, அவன் பொய் சொல்றான்னு. உங்ககிட்ட காசு வாங்கறதுக்காக தான் அவரை 2 பொண்ணுங்களோட பார்த்ததா பொய் சொல்லிருக்கான். ச்சே, எவ்வளவு மோசமா இருக்கான்ல. கேவலம் காசுக்காக எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிருக்கான். இல்லாத ஒரு ஆளு அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு பொய் சொல்லி நம்மள ஏமாத்திருக்கான். நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் ஏமாந்ததே இல்ல. சின்ன பையனா இருக்கானே, பொய் சொல்ல மாட்டான்னு நினைச்சு அவன் சொன்னதையெல்லாம் நம்பி நான் தான் ஏமாந்திருக்கேன். உள்ளுக்குள்ள பெரிய வலிய வச்சுக்கிட்டு வெளியில எப்படிதான் காட்டிக்காம இருக்கான்னு தெரியல. இவ வாழ்க்கைக்கு நாம ஏதாவது பண்ணணும். சொல்லுப்பா. இத எப்படி உங்ககிட்ட சொல்றதுனே எனக்கு தெரியல. ஆனா இத யார்கிட்டயாவது சொல்லி என் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கணும்னு தோணுது. என்னப்பா சொல்ற? அஞ்சலியோட ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாரு. அவரை அஞ்சலி கூட சேர்த்து வைக்க போறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா சொன்ன. இப்ப என்னாச்சு? ஏன் அவரு அஞ்சலியோட ஹஸ்பண்ட் இல்லையா? அப்படி இருந்திருந்தா கூட பரவாயில்ல சித்தி. அஞ்சலியோட ஹஸ்பண்டே இல்லை இப்போ. என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே தம்பி. அவர் இறந்து போய் 2 மாசம் ஆகுதான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னா? ஆமா சித்தி, அவரோட ஆதார் கார்டை கண்டுபிடிச்சு அதுல இருக்கிற அட்ரஸ் வச்சு அவர் இருக்கிற வீட்டை தேடி கண்டுபிடிச்சுப்போம். அப்பதான் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. இத பாரு, அவர்தான் அஞ்சலியோட புருஷன் உனக்கு நல்லா தெரியுமா? சித்தி நல்லா விசாரிச்சுட்டு சித்தி, அட்ரஸ் எல்லாம் கரெக்ட் தான். செத்து போனதும் அவர்தான். அந்த ராட்சசிங்க என்னமெல்லாம் டிராமா பண்ணிட்டு இருக்காளுங்க. உயிரோட இருக்க புள்ளைய செத்து போயிட்டான்னு சொல்லி அவனையே நம்ப வச்சிருக்காளுங்களே. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அஞ்சலி புருஷன் கிடைச்சிட்டாரு. அவங்க அவர் கூட போய் சந்தோஷமா குடும்பம் நடத்துறதுக்கு நான் எதுவும் அவங்களுக்கு தடங்களா இருந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் அவங்களுக்கு நிறைய திட்டி நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். ஆனா நான் நினைச்சபடி இல்லாம இப்படி ஒரு சோக செய்தியை கேட்டதும் இப்ப அவங்க கிட்ட போய் எப்படி பேசுறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல சித்தி. இத பாருங்க தம்பி, நீ அப்படிலாம் ஒண்ணு நினைச்சு ஃபீல் பண்ணாத. இத பாருங்க, அந்த பொண்ணு கூட நான் பார்த்து பழகின வரைக்கும் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா தெரியறா. நான் சொல்றபடி கேளு. நீ அந்த பொண்ணு கிட்ட போய் இத பாரு, நான் உன்கிட்ட தெரியாம கோவப்பட்டுட்டேன், தெரியாம பேசிட்டேன், ஐம் சாரின்னு கேளு. அவ கண்டிப்பா மன்னிச்சிடுவா. நான் சொல்றத கேளு, கண்டிப்பா அந்த பொண்ணு உன்னை மன்னிச்சிடுவா. அது எப்படி சித்தி? நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அப்படி இருக்கிறப்போ நான் போய் மன்னிப்பு கேட்டதும் உடனே எப்படி மன்னிப்பாங்க? இத பாரு, சித்தி சொல்றல, அவ மன்னிச்சு ஏத்துக்கிற பொண்ணுதான். அதனால நீ ஒன்னும் யோசிக்காத. நீ போய் அவகிட்ட சாரி கேளு, அவ கண்டிப்பா மன்னிச்சிடுவா. ஓகே சித்தி. ஆனா நான் இப்ப யோசிக்கிறேன், ஏன்டா அவசரப்பட்டு அவங்க கிட்ட தேவையில்லாம பேசணும்னு. சரி, அதையே பேசிட்டு இருக்காத. இப்ப அடுத்து என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா? இல்லப்பா, இதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? அஞ்சலியோட ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாரு, நான் அஞ்சலி அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்த்து வைக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேல. இப்ப அவ ஹஸ்பண்ட் இல்லன்னு சொல்ற. இப்ப அடுத்து என்ன செய்ய போறேன்னு நான் உன்னை கேக்குறேன். அவங்க ஹஸ்பண்ட் இல்லங்கிற விஷயம் இன்னைக்கு தான் தெரியும். இதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்னு யோசிக்கணும். இத பாரு, நான் சொல்றத கேளு. அஞ்சலி ரொம்ப சின்ன பொண்ணு. அவ ஹஸ்பண்ட் இல்லன்னதும் அவளை அப்படியே விட்டுற கூடாது. அவளுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு நாம தானே யோசிச்சு பண்ணணும்பா. சரிங்க சித்தி.
யோசிக்கிறேன். ஆ. பயங்கரமான வில்லிங்களா இருக்காளுங்களே. வீட்டுக்குள்ளேயே புருஷனையும் பொண்டாட்டியும் வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்காளுங்க. இதை இப்படியே நாம விடக்கூடாது. அவளுங்க பண்ற டிராமாவை வச்சு அவளுங்களுக்கு ஆப்பு வைக்கணும். என்ன பண்ணலாம்?